ஸோ வணக்கம் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வால்யூமுக்கு கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம கடை, இதுதான் ஸ்டோரேஜ். இதை வந்து லெவல் 3ல தான் அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம சீரியல் ஒரு 5 ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சீரியல் ஃப்ளார் ரெண்டுமே ஒரு 5 ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன், 3, 4, 5 இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா ஆயில் அப்புறமா பாஸ்தா ஸ்பெகட்டி இருக்குது, அதையும் 5 ஆர்டர் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓகே, 4, 5 அண்ட் அதர் 4, 5. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் என்ன காய்ஸ் காட்டில் வரவே இல்லை. ஓ மை காட், ஒரு வேளை இந்த க்ரீன் கலர் பட்டன் அமுத்தினால தான் வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, ரெண்டுத்துலேயுமே க்ரீன் கலர் பட்டன் அமுக்கிட்டேன். ஓகே, இப்போ $25 ஆயிருக்கு. ஓகே, அதுலேயும் ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ பாஸ்தா ஸ்பெகட்டி டோட்டலாக நம்மளுக்கு $283.20 வருது கைஸ். இப்போ நம்மக்கிட்ட $40 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெகட்டியும் அந்த ஆயில் மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அது ரிமூவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஸ்பெகட்டியும் ஆயில் சி என்னமோ எழுதிருக்குல்ல ஸ்பீட்ஸ், அதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ 2 இது இருக்குது. டோட்டல் ஒரு பட்ஜெட் வந்தது, நான் பார்க்கவே இல்லை கைஸ். அதுக்குள்ளே ஹரிபரியில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, எங்கே கைஸ் வரவே இல்லை ஆர்டர். ஓ, மேலேருந்து பறந்து வருது, ட்ரோனை தான் வரும் போல் கைஸ். ஓகே, சீரியல் ஒரு பேக்கெட்டில் 12 இருக்குமா கைஸ்? இது தெரியாமல் நம்ம 5 ஆர்டர் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை தொட்டு அமுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டேக் ஆப்ஷன் வேறு இருக்குது, நம்ம ப்ளேஸ் பண்ண தப்பாக இருந்ததுன்னா டேக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டப்பா எங்கே போடுறது, டஸ்ட்பின் எங்கடா? இந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போடலாமா? இங்கேயே போட முடியலையே. சரி, சும்மா அங்கே டஸ்ட்பின் போட்டு வச்சுருக்காங்க, அங்கேயே போட்டு விட்டுருவோம். ஓகே, அங்கேயே போட்டுடலாம் கைஸ். ஓகே, இப்போ ஏன்டா திருப்பி எடுக்கிற? ஓகே, எல்லாம் விழுந்துருச்சு கைஸ். நம்ம திருப்பி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் எடுக்கணும். இது பத்தாது போல் கைஸ், எல்லாமே ஃபுல்லாக வைக்கிறது. ஓகே, தெரியாமல் கீழே வேறு 2 வச்சிட்டோம். ஓகே, வச்சுட்டே இருக்கோம். இப்போ கீழே வச்சதுனால கொஞ்சம் மேலே மிஸ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு இது த்ரோ பண்ணுறான். இது ஃப்ளார், அப்புறம் இதுவும் ஃப்ளார் தான், இதுவும் ஃப்ளார், அப்புறம் இது சீரியல், இது எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அங்கே போய் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஸோ அதை மட்டும் மேலே வச்சிடலாம். ஓகே, கீழேயும் வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது, இது கீழே போட்டுடுறா. இப்போ ஒரு சீரியல் எடுறா. ஓகே, சீரியல் எடுத்துட்டோம். இது பத்தாது போல் கைஸ், ரொம்ப ஸ்பேஸ் இதுக்கே எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஒரு வேளை இன்னொரு வேறு கீழே வைக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி வேணால் வச்சு பார்க்கலாம் ஒரு வாட்டி. இதுவே ஃபுல்லாகிடுச்சு, எப்படி வைப்பேன் அதுதான் யோசிக்கிறேன் கைஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு தூக்கி போடுறா. ஓகே, சீரியல் எடுத்துக்கோ, ஓப்பன் பண்ணு. கீழே வைக்க முடியுதான்னு பார்ப்போம், இல்லைனா ஒன்றா எடுக்கணும். கீழே இல்லை கைஸ், கீழே வைக்க முடியல. ஆனால் ப்ளேஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை மூடிட்டு ஸ்டோரேஜ் ரூமில் தூக்கி போட்டுடலாம். ஆனால் இன்னுமே நம்ம லெவல் 3 வந்தால் தான் கைஸ் இது முடிக்கிறோம். ஸோ லெவல் 3ல தான் இந்த கேம் பிளேவே முடிக்கிறோம் கைஸ். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். சும்மா இப்படி ஒரு மூலையில் போட்டு வச்சிடலாம். ஓகே, அந்த மாதிரி மற்ற டப்பாலாம் எடுத்துக்கலாம். ஒன்று பண்ணலாம், மேலே 2 சீரியலும் கீழே 2 மேலே 2 சீரியல் கீழே 2 ஃப்ளோர் போட்டு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே போட்டு. ஓகே, இன்னொரு எம்டி பாக்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஓகே, அது ஒரு எம்டி பாக்ஸ் அங்கே இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சீரியல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துடா. ஓகே, எடுத்துட்டோம். இப்போ த்ரோ க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறா. அந்த மூலையில் போய் த்ரோ பண்ணிடலாம். ஓகே, த்ரோ பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 2 ஃப்ளாரை மட்டும் அங்கே எடுத்து வச்சிடலாம். இது எம்டியாக இருக்குது. ஓகே, ஃப்ளார் இங்கே இருக்குது. ஓகே, வா வச்சிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு வைக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, வச்சிட்ருக்கோம். ஓகே, இனிமேல் அந்த பாக்ஸ் தேவைப்படாது, இதை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஃபைனலி குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஓகே, இன்னொரு ஃப்ளாரும் எடுத்துக்கணும்.
இது எம்டி பாக்ஸ், இதை தூக்கி போட்டுடலாம். ஓகே, அங்கேயே இன்னும் ட்ராஷ் பின் இருக்குது கைஸ், அதை பார்க்காம விட்டுட்டேன். ஓகே, ஃப்ளோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் போட்டுடலாம். இனிமேல் இது தேவைப்படாது, இது தூக்கி போட்டுடலாம். ஓகே, இன்னும் 3 ஃப்ளார் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, இன்றைக்கி இதையே பண்ணி முடிச்சிடுவேன் போல் கைஸ். எப்போ தான் நம்ம ஆரம்பிப்போமோ. டே வந்து நம்மளுக்கு 0-0 இருக்குது. நம்ம டே 1 முடிக்கணும், இல்லைனா டே 1 ஹாஃப் முடிக்கணும் கைஸ். இன்னும் த்ரோ பண்ண மாட்டான். ஓ, செவத்தில் த்ரோ பண்ண மாட்டானா? தரையில் தான் போடணுமா? ஓகே, தரையில் போட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான். ஓகே, நம்ம வந்துட்டோம். ஓகே, இப்போ த்ரோ ஓ, நல்லா குறிப்பாக த்ரோ பண்ணுறோம். ஓகே, நம்ம போய் இப்போ மேனேஜர் சீட்டில் உட்காந்துடலாம். ஆனால் யாருமே வர மாட்டீங்க. நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம லெவல் 2ல் இருக்கோம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு லெவல் 3 போயிட்டோன்னா நம்ம இந்த கேமை முடிச்சிக்கலாம். என்னடா யாருமே காணோம், இந்த ஊர்லேயே யாருமே இல்லையா? யாருமே இல்லை கைஸ் இந்த ஊர்லேயே. ஓகே ஓகே, இதுக்குள்ளே போகணுமா? இந்த டோர் லாக்கில் இருக்குது. ஓகே, நம்ம யாருமே இல்லை இந்த ஊரில். எப்படி இதெல்லாம்? ஓ, இந்த ப்ரைஸே இன்னும் நம்ம செட் பண்ணலையா? ஓகே, நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீரியலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்கோன்னு வாங்கணும் பார்க்கலாம். அது ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வச்சுக்கலாம். 4.20. ஸோ நம்ம வந்து 5 வச்சுக்கலாம் கைஸ். ரவுண்ட் ஆஃபாக 5 வச்சுக்கலாம். ஓகே, 5 வைடா 5 5 இன்னும் கொஞ்சம் இல்லை பின்னாடி 5 அவ்வளோதான் வேணாம். 499 டிஸ்கவுண்ட்டாக நம்மளுக்கு போடுவாங்களா கைஸ், அது மாதிரி 499 வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, வச்சிடுறா. ஓகே, கீழே ஃப்ளாருக்கும் ப்ரைஸ் வைக்கணும். சரி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வைக்கலாம். ஃப்ளார் எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க? 2.40. ஸோ நம்ம 3 வச்சாலே போதும் கைஸ். 4 ஃப்ளாருக்கு 3 மட்டும் வச்சாலே போதும். ஓகே, பின்னாடி வா 3 கரெக்டாக 3 வச்சிட்டோம். ஓகே, இப்போ யாராச்சும் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஓ, நம்ம ஓப்பன் டேகே இன்னும் மாற்றலையா கைஸ்? ஓகே, இப்போ மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. வாங்க சார் வாங்க சார். வாங்க சார் உள்ளே போங்க சார். அப்படி தான் சார், போங்க. ஒரு வேளை வேறு யாருமே இல்லை இந்த ஊரில், இந்த ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். இவன் என்ன எடுக்கிறான்? ஃப்ளார் எடுக்கிறான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம போய் அங்கே உட்காந்து கேஷ் பண்ணலாம். ஓகே, இவனுக்கு 2 ஃப்ளார். எப்படி போடுறது இவன்? ஒருவேளை இந்த ஃப்ளாரை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃப்ளாரை தான் கிளிக் பண்ணணும். இப்போ மணி கொடுக்குறான், அதை வாங்கிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்கான் சேஞ்ச்? 5 ருபீஸ். நம்ம சாலிடாக சேஞ்ச் கொடுக்கணும் கைஸ். ஓகே, 5 ருபீஸை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இவனும் 2 ஃப்ளார் எடுத்திருக்கான். ஓகே, இப்போ $6 கொடுத்துருக்கான். கேஷாக கொடுக்காம கிரெடிட் கார்டில் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம தான் 6 எடுத்து அனுப்பணும். சக்ஸஸாக ஆகிடுச்சு. ஓகே, இவன் தான் கைஸ் நிறைய பொருள் வாங்கியிருக்கான். ஓகே, இவன் வந்து எடுத்துருக்கிறது வந்து நம்ம $17 கொடுக்கணும். 10, 15, அதே மாதிரி இன்னொரு $2. ஓகே, நம்ம 1 சென்ட்ஸில் கொடுக்கலாம். சும்மா ஒரு ட்ரையலுக்காக 1 சென்ட்ஸில் கொடுத்து பார்ப்போம். அப்படியே அதிகமாக கொடுறா. இவன் என்ன பண்ணுறான், இல்லை கோச்சிட்டு போகிறானான்னு பார்த்துக்கலாம். ஓகே, குட்ரா அப்படி தான்டா குட்ரா. ஓகே, இவன் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டேறாங்க. ஓகே, நம்ம $16 ஆயிடுச்சு. இப்போ நம்ம 50 சென்ட்ஸில் கொடுத்து பார்ப்போம். நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோம், அண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இன்னும் கொஞ்சம் 10. ஓகே, இப்போ 1 சென்ட்ஸில் 4 கொடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், கொடுத்துட்டோம் கைஸ். இந்த அம்மா 3 ஃப்ளார் எடுத்துருக்காங்க. இப்போ $5 கொடுக்கணும், கொடுத்தாச்சு. ஒரே ஒரு சீரியல் தான் எடுத்திருக்காங்க. 4.99. ஸோ நம்ம 4.99 இங்கே டைப் பண்ணணும். ஓகே, இவங்களும் அதே தான் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3 கொடுக்கணும். ஓகே, பாயிண்ட். ஸோ அவனுக்கும் $3.2 கொடுத்துட்டோம். அடுத்தவங்க வந்திருக்காங்க. 2 சீரியலும் ஒரு ஃப்ளோர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்ரெடிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளாக போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு ஃப்ளோர் $3 வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம $1 கொடுக்கணும், கொடுத்துட்டோம். அடுத்தவங்க ஃப்ளோரு சீரியல் வாங்கியிருக்காங்க. 7.99. நம்ம க்ரெடிட் கார்டு தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே, சீரியல் 4.9.
இவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல கைஸ். ஸோ அப்படியே கொடுத்தாலே போதும். ஓகே, நம்ம லெவல் 3 ரீச் ஆகிட்டோம். ஓகே, இந்த கஸ்டமர்ஸோடு முடிச்சுக்கலாம் கைஸ் இந்த கேம் பிளேவை. ஓகே, இவங்களும் எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு $9 கொடுக்கணும். 5 4 $1 கொடுக்கலாம். 9 அப்புறம் 2 செட்ஸ் கொடுத்துட்டோம். ஒரே ஒரு சீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம $3 1 செட் கொடுக்கணும். கேஷாக $5 கொடுத்துட்டு போயிடலாம் கைஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு சென்ட் தான் கொடுக்க தேவையாக இருக்கும். இவங்க தேவையில்லாமல் $7 அப்படிலாம் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே, 7.3 கொடுத்துட்டோம். நிறைய கஸ்டமர் வராங்க கைஸ் இந்த டேயில். நம்மளுக்கு அங்கே ஸ்டாக்ஸ்லாம் முடிய போகுது. நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டாக்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, 14 1 2 3 4 ஓகே 2 கரெக்டாக கொடுத்துட்டோம். இவங்களும் 3 வாங்கியிருக்காங்க. $9 $1 எக்ஸாக்டாக கொடுத்தா போதும். $6 தப்பாக கொடுத்துட்டோம் கைஸ். $1 கொடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, $1 கொடுத்துட்டோம். இவங்க 2 தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, $6 கரெக்டாக என்டர் பண்ணிடலாம். ஓகே, இவங்களும் நிறைய வாங்கியிருக்காங்க. 15.98 ஓகே, இவங்களையும் முடிச்சாச்சு. ஸோ இவங்களையும் முடிக்க போகிறோம். ஸோ $7.22 ஓகே. ஸோ இதோட இந்த டே 0 முடியுது கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. ஸோ பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் பூதக்கண்ணா.